வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கு 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. For more details call 7397717397. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தரின் சமாதானம் செய்தியினுடைய 2வது பகுதியை நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்துகிறதையும் நான் காணவில்லை. உங்கள் கண்கள் ஒரு நாள் அது பார்க்கக்கூடாது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனாலும் நம்முடைய குடும்பங்களில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்ற ஒரு பரிணாமத்தில் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருந்தேன். சில குடும்பங்கள், சிலர் இதுக்காக கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. சிலருக்கு அது எப்படி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, பிள்ளைங்க அப்படி தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போகிறாங்களான்ட்டு. உண்மை அதுதாங்க, உண்மை அதுதான். நம்முடைய பிள்ளைகள் நம் வீட்டில் உள்ள நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைமைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி அந்த பிள்ளைகளை நாம் கொண்டு போக வேண்டும். அது யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் அப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். மற்ற வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். முன்பு நான் சில செய்திகளில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வாலிப பிள்ளைகள் சிலர் கல்லூரியில் கொஞ்சம் நேரம் கிடைத்தால் கூட அந்த நேரத்தில் ஓடி போய் ஜெபிக்கிற, அந்த சேப்பலில் போயிருந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நினைச்சு அழுது கதறி ஜெபிக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நான் இப்போ பார்க்குறேன். 5 வருஷத்துக்குள்ளே நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கண்ணீரின் ஜபம், அந்த கொஞ்ச நேரம் அந்த காலேஜில் கிடைச்ச அந்த டைம், ஏன் அதே நேரத்தில் மற்ற பிள்ளைகள் அந்த நேரத்தை வீணடித்து பொழுதுபோக்கி அவங்க ஜாலியாக பேசி கதைகளை பேசி இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக அதை செலவிச்சிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு இவர்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் கைவிடப்படவில்லை. இந்த பிள்ளைகள் பல வாசல்கள் இந்த பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டது. நீங்கள் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் நம்ம இந்த வாலிப பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு எல்லாமே செய்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நல்லா இருக்காங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல வெளிநாடுகள் எல்லாம் போய் அப்ராட்ல எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்களே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருவது உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள். நாம் இந்த சமுதாயத்தின் அழுக்குகளை அழகாய் மாற்றுவதற்காய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இந்த வசனம் எனக்கு ரொம்ப இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அப்போது இனி வரக்கூடிய சந்ததிகள் அல்லது நம்முடைய இந்த சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாத பிள்ளைகளாய் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்குள் தள்ளப்படும் பிள்ளைகளாய்
நம்முடைய பிள்ளைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கு கூட இந்த 2வது பகுதியில் நான் ஒரு வசனத்தை மையப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 20:21 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நல்ல ஒரு வசனம். இதை நீங்கள் திரும்ப ஒருக்க படித்து பாருங்கள். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதமாய் மாறாது. ஒரு ஆசீர்வாதத்துக்கு அது வராது, பெறாது. அதான் அந்த வசனத்துடைய சாராம்சம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் ரொம்ப ஸ்பீடாக போகிறோம், ரொம்ப வேகமாய் போகிறோம். நம்முடைய பிரயாணங்கள் ரொம்ப வேகமாக இருக்கிறது. அந்த பிரயாணங்களுடைய வேகத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த வரக்கூடிய நன்மைகள் அல்லது வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியலை. முந்தைய நாட்களில் திருமணத்துக்காக பிள்ளைகளை முன்குறிக்கும் பொழுது, நிச்சயிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மேரேஜ் அன்னைக்கு தான் அந்த பிள்ளையை நம்ம பார்க்க முடியும். திருமணம் அன்று மணமேடையில் தான் மணப்பெண்ணும் மணமகனும் பார்த்து கொள்வார். அது ஒரு காலமாக இருந்தது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? மணமகளுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் உள்ள அந்த ஃபோன் மூலமாக ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். அந்த பொண்ணு பேசும்போது அம்மா பக்கத்திலே நிற்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்ட்டு பார்த்து கொண்டு இருந்தாங்க. அந்த சுதந்திரம் அப்படியே போச்சு. அது போய் அடுத்த தலைமுறை அந்த நிச்சயம் அன்று என்ன செஞ்சாங்க, அந்த பையனும் பொண்ணும் கொஞ்சம் பேசிக்கட்டுமே அப்படின்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சுதந்திரத்தினுடைய பரிணாமங்கள், அடுத்தடுத்த நிலைகள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த அடுத்தடுத்த நிலைகளில் அவர்கள் வரும் பொழுது அந்த காரியங்கள் எப்படி நடக்கிறது, ரொம்ப வேகமாக அந்த சுதந்திரம் ஆரம்பத்தில் நல்ல இதாக இருக்குது. அது சில நேரங்களில் வேகமாய் போகும் பொழுது என்ன ஆகிடுது, அதனுடைய எல்லையை தொடாமல் முடிந்து விடுகிறது, அல்லது அந்த நிச்சயத்தினுடைய அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகிறது. ஓகே, நம்ம தானே கல்யாணம் பண்ண போகிறோம், நமக்காக நிச்சயிக்கப்பட்ட மணமகள் தானே, இது நம்முடைய துணை தானே என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மரியாதையான அல்லது ஒரு ரெஸ்பெக்டபிள் அப்ரோச் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப ரெஸ்பெக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. சாப்பிட்டீங்களா, ஜோம் பண்ணிங்களா, காலைல கிளம்பிட்டீங்களா, வண்டியில் போக முன்னாடி ஜெபிச்சுட்டு போங்க. இது ஒரு காலகட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் இந்த சுதந்திரத்தை கொஞ்சம் துரிதமாக கொண்டு போனாங்க. அடுத்த ஸ்டெப்பு இன்று அதெல்லாம் மாறிப்போய் இன்றைக்கு என்ன ஆகிடுது, திருமணத்திற்கு முன்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக இருந்த காலம் போய், ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் போய், ஒருவரோடு ஒருவர் பழகலாங்கிற அளவுக்கு வந்து விட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயையோ கிறிஸ்தவ குடும்பங்களை நாங்கள் அப்படிலாம் எங்கள் குடும்பத்தில் அலோ பண்ணவே மாட்டாங்கன்னு யாரும் சொல்லிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லது நம்முடைய தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய சில சுதந்திரங்களை அவர்கள் துரிதமாய் பயன்படுத்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கெடுத்து போடுகிறார்கள். அதில் ஏதோ ஒரு சில பிள்ளைகள், ஏதோ ஒரு சில பசங்க தங்களுடைய வாழ்வில் நமக்கென்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை உண்மையிலையும் ஒழுக்கத்திலையும் கற்பிலையும் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைமைகள் உருவாகும் பொழுது அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தங்கள் பெற்றோரிடத்தில் அதை குறித்து பேசி தங்கள் வாழ்க்கையை அல்லது தன்னுடைய மங்கலாய் போகக்கூடிய அல்லது வீணாய் போகக்கூடிய பாழாய் போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை அவர்கள் கேள்விக்குறியாக்கி விடாதபடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். வேண்டாம், இந்த விளையாட்டு வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் கூட அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்முடைய பெற்றோருக்கு நாம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில், எத்தனையோ சூழ்நிலைகளில் இந்த தலைமுறை இடைவெளிகள் என்ன செய்கிறது, அதை வேகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒரு வாலிப தம்பி சொல்லுகிறான், எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண், நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு பின்னாடியும் நீ எதுக்கு இருக்கணும், எனக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட உடனே அவளுடைய 100% அன்பு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவள் எனக்கு கொடுக்கணும். அப்போ திருமணத்திற்கென்று சொல்லி காத்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு அவன் இந்த போதனை எங்கேருந்து வந்துச்சு, அவனுக்குள்ள இந்த கல்ச்சர், இந்த ஒரு எண்ணம், ஒரு சிந்தனையை யார் கொடுத்தது? யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்கள் அல்லது தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. உங்களுடைய கண்கள் அதை
காணத்தான் போகிறது. ஆனாலும் சத்துருவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்துருவானவன் பொல்லாங்கானவன். என் அன்பு வாலிப பிள்ளைங்களை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. அநேக வாலிப பசங்கிட்ட தம்பி மாற்ற பேசும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க, எங்களிடத்துல பேசுவாங்க. ஒரு அருமையான வாலிப மகள் சொல்லுகிறாள், நாங்கள் எங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட ரொம்ப பேசுறது இல்லை பிரதர். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று என் மனசில் உள்ள கஷ்டத்தை என் போய் சொன்னேன்னா அவர் போய் அப்படியே எங்கள் வீட்டில் சொல்லிடுவார். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. சிலர் என்ன செய்வாங்க, வீட்டில் உள்ள யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. பாஸ்டர் அதுக்கான சரியான சொல்யூஷன் என்ன செய்வாங்க, சபை போதகர்கள் ஜெபித்து நல்ல கைடன்ஸ் கொடுத்து அவர்களை என்ன செஞ்சிருவாங்க, காப்பாற்றி அதை கிளியர் பண்ணி விட்ருவாங்க. ரைட்டு, பொழைச்சி போ, இந்த மாதிரி பண்ணாத, பேசாத, இதை செய்யாதன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, திருப்பி விட்டுருவாங்க. அப்போது இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. முதலாவது பகுதியில் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறேன். இப்போ நான் ரெண்டாவது இந்த பகுதியில் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவுமே செஞ்சு வைக்கல பிரதர், அங்கிள் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே கொடுக்கல, எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவுமே பண்ணலை. 20 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் முடிஞ்சவங்க கூட இன்றைக்கி புலம்புறாங்க. இன்றைக்கி சிட்டியில் பார்க்குறோம், பட்டணங்களில் பார்க்குறோம், சில வீடுகளில் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஓஹோன்னு இருந்தோம் பிரதர், நல்லா இருந்த குடும்பம், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த குடும்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா என் நிலைமை பரிதாபமாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இங்கே இப்படி கஷ்டப்படுறேன், எனக்குன்னு ஒரு பெருசாக எதுவும் சேர்த்து வைக்கல, எனக்குன்னு அவங்க எதுவும் தரல. இது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர், கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய கிறிஸ்துவின் குடும்பங்களாக இருந்தாங்க, இயேசுடைய பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா அவர்களுக்குள்ள அந்த வீடு, ஆஸ்தி, பிதாக்கள் வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவங்களுக்கு தெரியும் வீடு, ஆஸ்தி இதெல்லாமே நம்முடைய பிதாக்கள் நமக்காக வைத்து போகக்கூடிய ஒரு சுதந்திரம் என்பது அவர்களுக்கு தெரியும். அதை விட இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இங்கே நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் தாத்தாவுடைய சொத்து, இது எங்கள் தாத்தாவுடைய வீடு, இந்த கார் இருக்கு இல்லையா, எங்கள் தாத்தா வந்து கடைசியாக இவங்க அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அப்படியே எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், அந்த சிந்தனைக்குள்ள நம்ம போகணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட எகதாளம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏட்டிக்கு போட்டி பேசிகிட்டு இருப்பாங்க, விதண்டாவாதம் பேசி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் தனியாக அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான்னா, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி கொடுத்துட்டு போனது தானே இருக்குது, எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அன்றைக்கி கஷ்டப்பட்டு இதெல்லாம் தந்துட்டு போனதுனால எங்கள்கிட்ட இன்றைக்கி இப்படி ஒரு சாப்பாடு இருக்குது, இப்படி ஒரு வீடு இருக்குது, இப்படி ஒரு வயல் இருக்குது, இப்படி ஒரு தோட்டம் இருக்குது, இப்படி ஒரு துறவு இருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சாங்க? அப்போ இந்த பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டியுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த பொருளாதார நிலைகளையும் நம்முடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த வாய்ப்புகளும் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிலைகளும் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிஷனில் இருந்தோம், என்ன நிலைமையில் இருந்தோம், அதில் இந்த 2020க்கு பிறகு நம்ம எல்லாரும் எழும்பி கொஞ்சம் தலை நிமிர்ந்து நிற்கிறதே அவர் போட்ட ஒரு கிருபை. அது பிச்சையாக கொடுத்தது மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறாங்க. பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி தப்பித்துக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னென்னா, எது பேசினாலும் உடனே இன்டர்நெட்டுக்குள்ளே தேடி பார்த்துட்றான். எதை பற்றி பேசினாலும் பிள்ளைகள் உடனே உள்ளே புகுந்து அவங்க சொந்தக்காரங்க தான் அவங்க பெரிய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறது மாதிரி கூகுளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி, இல்லையே இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லைன்னு சொல்கிறான். பரிசுத்த வேதத்திலிருந்து வசனத்தை கொடுக்குறோம், சிலர் டீச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டீச்சிங் ஏன் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னா, எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க, ஆன்லைனில் படிச்சிடுறாங்க. நிறைய பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள், நிறைய பெற்றோர்களே இது இருக்குது. என் ஃபேமிலியில் எனக்கு எதுவுமே பண்ணல பிரதர். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்ல மனுஷங்க, நல்லவர்கள், அதான் தாத்தா பாட்டி. அவங்க என்ன செய்கிறாங்களா, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறாங்க. நீங்கள் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உரிமை பிடிச்சி வச்சுட்டு இருப்பீங்க. நாங்கள் இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் அந்த ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் அவருக்கு தான் கொடுப்போம், இவருக்கு தான் கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எது கொடுத்தாலும் அது உங்களுடையது அல்ல, அதெல்லாம் உங்களுடைய பிதாக்கள், அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போனது. அதை எடுத்து இப்போ மெயின்டைன் பண்ணுற வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அப்போ மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு அதில் பெரிய உரிமை ஒன்றும் கொண்டாட முடியாது. நமக்கே உரிமை கொண்டாட முடியாதுன்னா நம்முடைய சந்ததிக்கு அது என்ன செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அனுபவிக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய நெட்வொர்க். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், சூழலுமையை காரணம் காட்டி, வறுமையை காரணம் காட்டி, வருமானத்துக்குரிய வழிகள், இப்படிப்பட்ட சில காரியங்களை காரணமாக வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம். வருமானத்திற்கான வழிகள் இல்லை.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 25:12-13 ஒரு அருமையான வசனம். அதை முடித்து நான் இந்த 2வது பகுதியை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 25 அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது 12-13. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமதியை சுதந்தித்துக் கொள்ளும். பாருங்க, அதாவது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான்னு சொன்னான். உங்கள் அப்பா அம்மா, அருமையான பெற்றோர்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். அவரே உங்களுக்கு போதிப்பார். அதான் கர்த்தரால் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்படுவார்கள். அந்த கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல ஜெபத்தில், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வ பயத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கி 50 வயசு 70 வயசு ஆனாலும் அண்ணன் தம்பி ஒரு மனமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு அடி இப்போ விட்டு கொடுக்கணும்னா இந்த 5 அடி எடுத்துக்கோம்பாங்க. ஒரு ரோட்டுக்கு இடம் கொடுக்கணும்னா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. அந்த ஒரு மனம் நமக்குள்ளே இல்லை. நம்மளுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அந்த எண்ணங்கள் இல்லை. நம்ம ஒன்றாய் வாழணுங்கிற எண்ணம் இல்லை. எல்லாரும் செட்டில் ஆகணும், சீக்கிரம் செட்டில் ஆகணும், பிள்ளைங்களை ஏதாவது வழியில் செட்டில் ஆக்கிடணும். அந்த ஒரு தலைமுறை, இந்த சந்ததியை நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்குத்தான் இந்த ஓட்டம். ஒரு குடும்பம், 2 பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டாங்க, நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி அவர்களை வெளியே விட்டுட்டாங்க. ஆனால் 2 பிள்ளைகளும் போய் 2 தேசத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவர்களுக்கு எழும்பி நடக்க முடியாத ஒரு வயது. இவர்களுக்கு அடுத்த நிலை என்ன செய்யணும்னு தெரியல. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா இந்த கடைசி நாட்கள் ஒன்றில் அவங்க உங்கள் கூட வந்து இருப்பாங்க, இல்லை உங்களை அவர்கள் கூட வைத்துக் கொள்வார்கள். எத்தனையோ குடும்பங்கள் இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் இது. ஏன்னு சொன்னால் குடும்பம் என்பது ஒரு சின்ன நூலிலை தான். தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு உறவு. அதில் ஒரு மெல்லிய ஒரு விரிசல் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அசைவு, ஒரு அதிர்வு உண்டாகும், ஒரு விதமான சோர்வு உண்டாகும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் வேணும் பிரதர், அந்த ஜெப ஆவி எனக்குள்ளே வரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சிலருக்குலாம் அந்த ப்ரேயர் ஆயில் ஜெபம் பண்ணி கொடுப்போம். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு வல்லமையாக கர்த்தர் அதில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ப்ரேயர் ஆயில் பண்ணி அது நல்லா இருந்து ஜெபித்து அநேக நாட்கள் அதற்காக ஜெபித்து எடுத்து இருந்து ரகசியமாக, கர்த்தாவே இதுக்குள்ளே அவங்க தெய்வீக சமாதானம் வெளிப்படணும், கர்த்தருடைய சமாதானம் இதில் இருக்கணும் சொல்லி நல்ல ஜபித்து அந்த ஆயிலை நம்ம கொடுத்து விடுவோம். அப்படி அந்த ஆயிலில் வாங்கக்கூடிய குடும்பங்களை நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள ஒரு மனத்தை பார்க்குறோம். அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க சொல்லுகிற ஒன்றே ஒன்று, ஐயா எங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, இந்தந்த தேசங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள சேரக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. நிறைய ஊழியங்களுக்கு, நல்ல தரிசனங்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ரொம்ப வைராக்கியமாக நின்ற குடும்பங்கள் எல்லாம் பார்க்கிறேன். இன்றைக்கு அவர்கள் அடுத்த நிலைக்கு எழும்புவதற்கு, அவர்களை பராமரிப்பதற்கு, அவர்களை விசாரிப்பதற்கு, அவர்களோடு 10 நிமிஷம் இருந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. ஒரு அருமையான குடும்பத்துக்கு நான் போயிருந்தேங்க. அந்த வீட்டில் பேசி கொண்டிருக்கும் போது அங்கே ஒருத்தர் வந்தார். அவர் அங்கங்கே சில வேலைக்கு கேட்டேன், அங்கிள் இது யார் இந்த தம்பி சொந்தமாக அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவரை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க, அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாருன்னு. அவர் என்ன செய்வார் அப்படின்னு, அவர் என் கூட அப்பப்போ பேசிகிட்டு இருப்பார். அப்படியா, வேறு என்ன செய்வாருன்னா, அவங்க சமைச்சு வைக்கிறத எடுத்துக்கொண்டு எனக்கு கொடுப்பார். அங்கே இருந்து ஒரு வேலைக்காரமாக சமைச்சு வைப்பாங்க, அதை எடுத்து எனக்கு கொண்டு கொடுப்பாரு. கொஞ்சம் நேரம் காலில் மசாஜ் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் என்ன செய்வார், தோட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணி விடுவார், என்னை கொஞ்சம் வெளியிலலாம் நடக்க வைப்பார், அப்புறம் போயிடுவார் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், இவங்களுக்கு எதாவது நீங்கள் பண்ணணுமான்னு. அது மாதம் 24,000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு மகன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. 24,000 ரூபாய் கொடுத்து ஒரு பையனை வேலைக்கு வச்சு அந்த பையன் இவருக்கு பேசணும், அந்த பையன் இவரை பராமரிக்கணும், அந்த பையன் இவருக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் 24 கோடி கொடுத்தாலும் அந்த சொந்தம் கிடைக்காது, அந்த பாசம் கிடைக்காது. 24 கோடியில் 24 லட்சத்தை கொடுத்து ஒருத்தரை வச்சாலோ அவர் பேசுகிற டாபிக் அந்த 24,000க்கு தான் இருக்கும். அந்த 24,000க்கு தான் அவரால் வேலை பார்க்க முடியும். இது சத்தியம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாரும் இதை தவறாக நினச்சிடாதீங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் உங்களோடு இருப்பார்கள், அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பீர்கள். இல்லை, பிள்ளைகள் சிச்சுவேஷன், பிள்ளைகளுடைய சூழ்நிலைமை, கர்த்தரால் போதிக்கப்பட்ட 2 பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஏற்ற துணையாக இணைக்கப்படுவார்கள் என்று சொன்னால், வந்த மருமகள் தன்னுடைய மாமனாரை மாமியாரை
அவளுடைய இருதயத்தில் தகப்பனாய் தாயாய் பார்ப்பாள். அவளால் பார்க்க முடியும், அவளால் விட்டு கொடுக்க முடியாது. அவளால் அவர்களுடைய நாற்றத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்கு சாப்பாடு என்ன வேணும், என்ன தேவை அவளுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவள் மாத்திரமல்ல, கர்த்தரின் சமாதானத்தை உணர்ந்து கொண்டவள். அவளுக்கு ஒரு குடும்பத்தை எப்படி சமாதானமாய் கொண்டு போவது என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அதே போல ஒரு மருமகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனாக அவர்களை எடுத்துக்கொள்கிறார். தன்னுடைய தாய் தகப்பனை போல பராமரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள், அப்படிப்பட்ட சந்ததிகளைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த வழியை அவர் போதிப்பார். போதிப்பது மாத்திரமல்ல, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவனுக்குள்ள நல்லதுதான் சிந்தனை வரும். அந்த நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திரத்தை வைத்து போகிறான். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து கேட்பாங்க. கேட்க முன்னாடி நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறீங்க? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கக்கூடிய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை சமாளிப்பதற்கு என்று சொல்லி அழகாக பேசுகிறோம். பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுறது, இது காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது, கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளை சமாளித்து பேசுகிறோம். பிள்ளைகளை சமாளித்து பேசுவதற்கல்ல இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் சமாதானத்தை கொடுப்பதற்கு நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? அவன் ஆத்துமா நன்மையினால் தங்குவது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி தான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அந்த நீதிமானுடைய சந்ததி தான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். காரணம், ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சில சுதந்திரங்களை வேகமாய் கொடுக்கிறோம். அது கடைசியில் நன்மையாக இல்லை, ஆசீர்வாதமாக இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நீர் எங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விழா எலும்பு, அந்த குடும்பம், அந்த ஏற்ற குடும்பம், இந்த விழா எலும்பு எந்த மகனுக்குள்ளே போகணுமோ அந்த சரியான குடும்பத்திற்குள்ளே நாங்கள் போய் சேருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அடுத்ததாக நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்களுடைய சம்பாத்தியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வேணும். அது சின்ன சம்பாத்தியமாக இருக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஒன்றுமே இல்லை என்று நம்ம சொல்ல போகிறோம்னு சொன்னால் நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நம்முடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை கடந்து வந்திருக்கிறோம். அப்போது நான் கடந்து வந்த அந்த பாடுகளை, அந்த வேதனைகளை என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டாம், காட்டி கொடுக்கணும். மூன்றாவது பகுதியில் நான் உங்களோடு பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தயவுசெய்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? கிருபை இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலேயும் கூட எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்துவதற்காக நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை புரிந்து கொண்டு எங்கள் பிள்ளைகள் வரும் நாட்களில் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் ஏசப்பா தந்தா போதும், கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் அது போதும் என்று சொல்லத்தக்கதான அந்த ஒரு போதும் என்ற மனதுடன் கூடிய அந்த பக்தி எங்கள் பிள்ளைகளுக்குள்ள உண்டாக்கப்படுவதாக. அப்பா, இந்த நேரத்திலே கூட அநேக பெற்றோர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒருவேளை எனக்கு வயசாயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய முடியும்னு யோசித்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய நன்மையை, அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் திரும்பவும் ஒரு விசை தங்களை நிதானித்து ஆராய்ந்து அறிந்து இந்த பரிசுத்த தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய, பரிசுத்த தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த தேசத்தை, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிறைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட இந்த வார்த்தை அநேகருடைய இருதயத்துக்குள்ள ஊடுருவி சென்றிருப்பதற்காய் நன்றி. நீர் எங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் சமாதானம் எங்கள் குடும்பங்களுக்குள்ள வருவது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அடுத்த ஒரு தலைமுறையை, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் பரிசுத்த தொடுதலை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எங்கள் பெற்றோர்கள் ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளால் பராமரிக்கப்படக்கூடிய, இந்த பிள்ளைகளால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இவர்கள் மாறட்டும். எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்ப்பேன், எங்கள் டேடி மம்மியை நான் பார்ப்பேன், என்னுடைய மாமனார் மாமியாக இருந்தாலும் அவர்களை என்னுடைய பெற்றோரை போல நான் கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதாபிமான எண்ணம், அந்த ஒரு பரஸ்பர சந்தோஷம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு ஏதாகிலும் வழியில் வீட்டுக்கு வந்தா, ஊருக்கு வந்தா,
அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும், மாமனார் மாமியாருக்கு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும்னு சொல்லி ஊருக்கே வராமல் இருக்கக்கூடிய அநேக குடும்பங்களை பார்க்கிறேன்ப்பா. அநேக சகோதரர்களை பார்க்கிறேன், அநேக சகோதரிகளை பார்க்கிறேன். மனைவியுடைய பேச்சை கேட்டு, கணவனுடைய பேச்சை கேட்டு, பெற்றோரை மறந்து, யாரும் வேண்டாம், சொந்தம் வந்து ஒருத்தரும் வேண்டாம், நாங்கள் தனியாக செட்டில் ஆக போகிறோம்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இனி வரும் பரிசுத்த சந்ததிக்கு தகுதியற்றவர்களை தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தில் போய்விடாதபடிக்கு என் ஆண்டவர் இவர்களை பொறுப்பெடுத்து, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், கர்த்தரின் சமாதானத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாய், இவர்கள் தங்கள் பெற்றோர்களோடு தங்கள் பிள்ளைகளோடு ஒரு மனமாய் நின்று அப்பா ஒப்புரவாகுவதற்கு கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் திரும்ப திரும்ப உனக்கு நினைப்பூட்டுகிறார். நீ உன் அப்பா அம்மாவோடு கூட ஒப்புரவாகணும். வருஷ கணக்கில் அவர்களோடு நான் பேச மாட்டேன்னு சொல்லி வெளி தேசத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீ வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இதே பிள்ளைகள் நாளைக்கு உன்னை போல மாறிவிட்டா உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நீ உடைந்து போய் விடுவாய். உன்னால தனியா வாழ முடியாது. உன்னுடைய பெற்றோர்கள் நீதிமான்களாக இருந்தபடியினால அவர்களை கர்த்தர் பராமரிக்கிறார். அந்த நீதிமானுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் யாரிடத்திலே கையெந்த விடாதபடிக்கு, எங்கேயும் எதையும் எதிர்பார்க்காதபடிக்கு இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உன்னை பராமரித்து நடத்துகிறார், போஷித்து நடத்துகிறார். மனம் திரும்பி என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தால் இந்த முறை உன் பெற்றோரிடத்தில் வந்து அழுது கதறி ஒப்புரவாகு. அதுதான் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். அதுதான் தலைமுறையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதுதான் பரலோக அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு ஆண்டவர் அநேகருக்கு தந்துவிட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.